வணக்கம் ராதிகா. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் IPL தொடர் தொடங்க இன்னும் 3 மாதங்கள் இருந்தாலும் தற்போது IPL குறித்த பேச்சும் எதிர்பார்ப்பும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ராஜஸ்தான் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரான சங்கக்கரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் ஜெயிலர் திரைப்பட பாணியில் அவருடைய அறிவிப்பை ராஜஸ்தான் வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. முன்னதாக ராஜஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரான ராகுல் டிராவிட் பதவி வகித்திருந்தார். 2024 T20 உலகக்கோப்பை இந்தியா கைப்பற்றிய கையோடு இந்திய தலைமை பயிற்சியாளருக்கான பதவிக்காலம் ராகுல் டிராவிட்டுக்கு முடிந்ததை அடுத்து ராஜஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் கடந்த IPL தொடரில் நியமிக்கப்பட்டிருந்தார். அவரது தலைமையின் கீழ் விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 14 போட்டிகளில் வெறும் 4 போட்டிகள் மட்டுமே வென்று 9 போட்டிகளில் தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ராகுல் டிராவிட் விலகி இருந்தார். இந்நிலையில் ராஜஸ்தான் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரான குமார் சங்கக்கரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக கடந்த 2021 ஆண்டு ராஜஸ்தான் அணியின் கிரிக்கெட் இயக்குநராக சங்கக்கரா நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர் கிரிக்கெட் இயக்குநராகவும் தற்போதும் அடுத்த ஆண்டும் தொடர்வார் என்றும் கூடுதலாக தலைமை பயிற்சியாளர் என்ற பொறுப்பையும் வகிப்பார் என்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அறிவித்துள்ளது. ராதிகா.